ஹாய் எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கலுக்குன்னு சொல்லிட்டு புதுசாக இந்த ட்ரெஸ்ஸை எடுக்கலாம். ஆல்ரெடி வீட்லேயே ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு, புது ட்ரெஸ்ஸு. அதவே நான் வியர் பண்ணிக்கிட்டேன். ஃபேஸுக்கு மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். பெருசாக எந்த ஹேர்ஸ்டைலும் போடல. அதனால் உச்சி நேர் மட்டும் எடுத்து கேட்ச் கிளிப் மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். என்னோடய ட்ரெஸ்ஸில் அந்த கோல்டு கலர் இருந்துச்சு. சரி, அதுக்கு மேட்சாக என்கிட்ட வளையல் இருக்கான்னு தேடி பார்த்தேன். இந்த கோல்டன் கலர் வளையல் கிடச்சிச்சு. சரி, அதையே நம்ம பேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பேர் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் என்னோடய ஃபைனல் லுக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிம்பிளாக அழகாக இருந்துச்சு. சரி, இன்றைக்கி நான் தான் எங்கள் வீட்டில் பொங்கல் செஞ்சுருந்தேன். நாங்கள் இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட பொங்கல் செஞ்சது இல்லை. சரி, இந்த வருஷமாக செய்வோன்னு சொல்லிட்டு செஞ்சேன். ஃபஸ்ட் டைம் செய்கிறதுங்காட்டி சரி குக்கர்லேயே பண்ணுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அரிசி பருப்பு போட்டு குக்கரில் வேக வச்சுட்டேன். அப்புறம் வெள்ளை தண்ணி கொஞ்சமாக கரைச்சி அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் கொஞ்சம் பாதாம் முந்திரிலாம் இருந்துச்சு. சரி, அதை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் நெய் ஊற்றி இந்த நட்ஸ் எல்லாம் நான் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். அப்போ இதெல்லாம் அந்த பொங்கலில் போட்டு நல்லா கிளறிக்கிட்டேன். ஃபஸ்ட்டே ஏலக்காய் போட மறந்துட்டேன். ஸோ கடைசியாக தான் ஞாபகம் வந்துச்சு. சரி, ஒரு 4 ஏலக்காய் மட்டும் பிச்சு நான் போட்டுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் நெய் யாருக்கும் அதிகமாக பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றி நல்லா கிளறி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் செஞ்சங்காட்டி எப்படி இருக்குமோன்னு நினச்சிட்டு தான் சாப்பிட்டேன். பட் ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் செய்கிற மாதிரியே எனக்கு